ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கார முட்டை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் நல்லா சுடுதண்ணியில் வேக வச்சது எடுத்துக்கோங்க. கல்லுப்பு, புளிக்கரைசல் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெடிச்ச பின்னாடி இதை நல்லா தாளிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அது மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஆயில் மேலே விட்டுக்கோங்க. தோசை கொஞ்சம் நல்லா வெந்த பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையை ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு மிளகு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பெரட்டி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான கார முட்டை தோசை ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.